மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி பார்த்திங்க அப்படின்னா விஜய் பொண்ணு காவேரிக்காக அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து மதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க வந்து மதராக வந்து கலந்துக்கிறாங்க. கம்முவோட மதராக பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து கலந்துக்கிறாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா விஜய் சாரதா எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. தன்னோட பொண்ணு அப்படிங்கிற விஷயமே தெரியாமல் அவனுக்காக பார்த்திங்க அப்படின்னா இவன் யோசித்து வந்து தன்னோட பொண்ணாக நினச்சி வந்து அம்மாவாக அந்த போட்டியில் கலந்துருக்கா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது. அடுத்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பேரையும் மாற்றி மாற்றி வந்து கொஷின் கேட்பாங்க. அம்முக்கு பிடிச்ச கொஷின்லாம் காவேரி கிட்ட கேட்பாங்க. அவங்க கரெக்டாக வந்து ஆன்சர் சொல்லணும். ஸோ அதில் வந்து வின் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அம்முவோட ஹீரோ யாருன்னு கேட்டப்ப அவங்க வந்து அப்பான்னு சொல்லிட்டு போர்டில் எழுதுவாங்க. அதே மாதிரி காவேரியும் கண்டிப்பாக அம்முவோட ஹீரோ அவங்க அப்பாவை தான் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குற 3 கொஸ்டினுக்குமே நல்ல ஆன்சரை கரெக்டாக சொல்லிடுவாங்க. இதனால பார்த்திங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் தான் வந்து வின் பண்ணிடுவாங்க. காவேரி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணனால இந்த போட்டியில் அம்முவும் காவேரி 2 பேரும் சேர்ந்து வின் பண்ணிடுவாங்க. இதனால் விஜய் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தில் அவங்களுக்கு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் விதவிதமாக ஆர்டர் பண்ணி சாப்பாடெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ தான் வந்து காவேரிக்கு தன்னோட பொண்ணு தான் காவேரி, தன்னோட ஹஸ்பண்ட் தான் விஜய் அப்படிங்கிற விஷயம் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம்.